வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நோஃபேபோடைய டே 10 ஏப்ரல் 15 ஆகுது. ஏப்ரல் 5 ஆரம்பித்த இந்த நோஃபேபோடைய ஸ்ட்ரீக் வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. 10 நாள் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் கிட்ட போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா டாமினன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். டாமினன்ஸ் அப்படின்னா மற்றவங்களோடைய அதிகாரத்தையும் பவரையும் நம்ம மேலே காட்டுறது, நம்மளை வந்து அடக்கி வைக்க நினைக்கிறது, அதான் டாமினன்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆஃபீஸில், கவர்மெண்ட்டில், மக்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட, லவ் பண்ணுறவங்க கிட்ட, பணம் இருக்கிறவங்க கிட்ட, பணம் இல்லாதவங்க கிட்ட, ஏழைங்கள்கிட்ட, ஜாதி மதம் இது மாதிரி எல்லாத்துக்குமே டாமினன்ஸ் அடக்குமுறை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இப்போது அதெல்லாம் ஓகே. என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸான ஒரு டாமினன்ஸ் வந்து நடந்தது. ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே நான் அது வந்து அதிகமாக ஃபீல் பண்ணிக்கேன். எப்போவுமே ஆண்கள் வந்துட்டு பெண்கள்கிட்ட அடங்கி போக மாட்டாங்க, பெண்கள் தான் வந்துட்டு ஆண்கள்கிட்ட அடங்கி போவாங்க. இது வந்துட்டு ஒரு பொதுவான கருத்து. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு நம்ம சொல்கிறதான் கேட்கணும் எதிர்பார்ப்பீங்க. அது மோஸ்ட்லி நடக்கலாம், சம்டைம்ஸ் நடக்காமல் போகலாம். பட் என் லைஃப்பில் எப்படின்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணு அவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு டாக்ஸிக்கான லவ்வா என்னன்னு தெரியாது. பட் இது வந்து எப்போவுமே அவங்க வந்துட்டு என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பெண் ஆதிக்கவாதி, அவங்க வந்து ரொம்ப ஒரு டாமினன்ஸாக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க, ஓவராக லவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா இது வந்து என்கிட்ட அந்த குறைபாடை வந்து வெளிக்காடுதான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய வாட்டி பான் பார்க்குறேன், நிறைய வாட்டி மேஸ்பிரேஷன் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு எனர்ஜி, ஒரு பவரு, அந்த ஆரா, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி எதுவுமே கிடையாது. எல்லாமே லோவான ஒரு வைப்ரேஷனாக, லோவான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கிறதுனால என்கிட்ட அந்த இருக்கிற எனர்ஜி ஒரு நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுதோ, என் கூட இருக்கிறவங்கள அது நெகட்டிவாக அதை ட்ரீட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால என்னமோ அவங்க வந்து என்னை வந்து அடக்கணும், அடக்கி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கூட நினைக்கிறாங்களோ, அவங்க போகணும்னு நினைக்கிற இடங்கள், அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அது எல்லாத்தையுமே என்னை வச்சு அவங்க நடத்தி முடிக்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் என் ஃபேமிலிக்குள்ளே வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து சண்டை போடுறது, என்னை வச்சு அவங்க கூட சண்டை போட வைக்கிறது, இது எல்லாமே ஒரு வீக் மென், ஒரு வீக் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பையனை வச்சு அவங்க சாதிச்சுக்கிறாங்க. பொதுவாகவே பொண்ணுங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரா ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அவங்க நினச்சதை சாதிப்பாங்க. அதுவும் ஆண்களை வச்சு சாதிப்பாங்க. மோஸ்ட்லி மேரேஜ் ஆகியிருந்தால் அந்த லஸ்ட்டு, செக்ஸை வச்சு அந்த ஆணை வந்து கைக்குள்ளே வச்சுப்பாங்க. இதே மேரேஜ் ஆகாதவங்களை வந்துட்டு அந்த அடக்குமுறை அப்படின்றது எப்படின்னா, அவங்க வந்து என்கிட்ட லஸ்ட்டை கொடுத்து என்னை கவர்ந்து அப்படி கிடையாது. ஒரு மாதிரி இதை நீ பண்ணி தான் ஆகணும், இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராங் மேனாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங் மென்னுக்கிட்ட இதை பண்ணவே முடியாது, அப்படி வாய் வந்து பேசவே முடியாது. ஒரு வீக் மென்னுக்கிட்ட மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா அதில் ஒருத்த மட்டும் வீக்காக இருக்கான் வச்சுக்கோங்களேன், அவனை போட்டு டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து என்னை பார்த்து நீ ஒரு வீக்கான பர்சன் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி என்னை வந்துட்டு அவங்க நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே சாதிக்கிறாங்க. அங்கே போகணும், இங்கே வரணும், அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஒரு டார்ச்சர், ஒரு மெயின்லி சொன்னால் அது டார்ச்சர் தான். அது ஒரு லவ்வை தாண்டி ஒரு டார்ச்சராக என்னை வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ மெயின்லி எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அதிகமான மாஸ்டர்பேஷன் பண்ணுறது மூலயமா, அதிகமாக உயிர் ஆற்றலை வந்து இழக்கிறது மூலயமா நம்ம பாடி, நம்மளுடைய மைண்டும் பாடியும் வந்து ரொம்பவும் வீக் ஆகுது. ஓகேங்களா? அதால் ஒரு எனர்ஜியை வந்து வெளிப்படுத்த முடியாது. அப்படி வீக் ஆகும்போது மற்றவங்க நம்மளை வந்துட்டு டாமினன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் மெயினாக நான் புரிஞ்சுக்கிட்டது. என் லைஃப்பில் நான் இதை ஃபீல் பண்ணிக்கிறேன். அன்டில் அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் என்ன அவங்க அப்படி தான் பண்ணாங்க. ஒரு 1.5 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் அவங்கள பார்க்கவே பயமாக இருக்கும். ஆனால் என்னை விட்டும் போக மாட்டேன். ஏன்னா நான் அந்த வீக்கான ஆளாச்சு, எதோ சொன்னால் கேட்குற ஒரு பையனாயிட்டேன்னு. அதனால என்னை விட்டு அவங்க போக மாட்டாங்க. என்னை வச்சு சண்டை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்கங்க. என்னை ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு பான் பார்த்துக்கிட்டோம், மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டோம், என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அப்படின்னும் போது அதை கண்டுபிடிச்சி இவன் ஒரு வீக்கான ஆள் அப்படின்றத அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க. அது மூலிமா ஒரு 1.5 வருஷம் கிட்ட என்னை போட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அவங்க ஒரு மெச்சூரான ஸ்டேட்டு வந்துட்டாங்க. அதனால என்னை அப்படி ட்ரீட் பண்ணி அவங்க குறைச்சி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமான பான் பார்க்குறது, அதிகமாக மாஸ்டர்பேஷன் பண்ணி உங்களுடைய விந்து அப்படின்ற உயிர் ஆற்றலை நீங்கள் அதிகமாக இழக்கும்போது நீங்கள் வீக் ஆகப்படுறீங்க. உங்கள் உடம்பும் பாடியும் எல்லாமே வீக் ஆகப்படும். அப்படி வீக் ஆகும்போது இந்த சொசைட்டி உங்களை ஒரு வீக்கான பர்சனாக தான் பார்க்கும், உங்களை டாமினன்ஸ் பண்ண தான் செய்யும், உங்களை அடக்கி தான் ஆளும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு பான் பார்க்குறதையும் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதையும்
கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு டே லெவலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.